ஹalleluya, praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதமான இந்த காணொளி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தொடர்ச்சியா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பெரிய ஆதரவு, உங்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த செய்திகளை கேட்கிற பார்க்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த காணொளிகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியில உங்கள் கைகளில் வந்து கிடைப்பதற்கு பல பிரயாசங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த காணொளிக்காக நான் ஆயத்தமாகும் போது, இதனுடைய ரெக்கார்டிங்காக நான் ஆயத்தமாகும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இந்த செய்தியில பேச வேண்டும் என்று என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் திருச்சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். டிரான்ஸ்பர்மேஷன். கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும், ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்விலும் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நாளிலிருந்து, இறை வேதத்தை சரியாக வாசிக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு நாளிலிருந்தும் இந்த அர்ப்பணமுள்ள வாழ்க்கையினால், இந்த வேத வாசிப்பினால், தேவனை தேடுகிற தேடலினால், அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிப்பதினால், அவரை விசுவாசிப்பதினால் வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மாற்றம் என்ன என்று கேட்டால் மறுரூபம். கவனிங்க, மறுரூபம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் வெளி தோற்றம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றம் தான் மறுரூபம். நல்லா கவனிக்கணும். உள்ள மனுஷன் மாறிட்டானா அவனுடைய நடக்கை, பேச்சு, சுபாவம், செயல்பாடுகள் இதெல்லாம் மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், ஆண்டோட பிள்ளைன்னு சொல்றோம், ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கிறோம். ஆனாலும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய நடக்கைகள், பழைய பேச்சுக்கள் மாற்றமே இல்லாத மாதிரி ஒரு பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, மறுரூபம் அடைய வேண்டும், ஒரு மாற்றம் நமக்குள் வர வேண்டும். நம்முடைய சிந்தையில ஒரு மறுரூபம், நம்முடைய உள்ளத்திலே ஒரு மறுரூபம், நம்முடைய பேச்சிலே, பார்வையிலே, நடக்கையில ஒரு மறுரூபம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கும் சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆலயத்திற்கு போனாலும் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை மாற்றத்தை விரும்புறீங்க, ஆனா அந்த மாற்றத்தை உங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற, இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம் போடுகிறோம். கவனிங்க, நான் அடிக்கடி சொன்னேன், சமீப நாட்களாகவே ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தாரு. நான் இந்த உலகத்துல ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், சபைக்குள்ள ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உலகத்துல மற்றவங்க என்னை பார்க்கும்போது நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு முகமூடியை நான் போட்டிருக்கிறேன். ஆனா சபைக்குள்ள நான் சபையை திருப்திப்படுத்துறதுக்கு, சபையில் உள்ள ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு முகமூடியை போடுறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா முகமூடியை கழட்டிட்டு நீ தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த ஒரு மறுரூபம் அடைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இரவுல இந்த காணொலியை பார்க்கிற உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது போல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். நான் இன்னைக்கு உங்களோட கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில உண்டான மறுரூபம், இன்னைக்கு நீங்க மறுரூபம் அடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பார்க்க போறீங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள இந்த மறுரூபம் இருக்கிறதா என்பதை நான் நிதானித்துக் கொண்டவனாய், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டவனாய் தான் உங்கள் நடுவில் நான் இந்த வசனத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நல்லாக தெரியும். நல்லா கவனிங்க, அப்போஸ்தல நடவடிக்கையில பவுல் அப்போஸ்தலனை பவுலாக மாறுவதற்கு முன்பதாக சவுலாக இருந்த சவுலுடைய வாழ்க்கை என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தில் கற்று தேறினவன், ஒரு பெரிய படித்தவன், ஞானவான், புத்திசாலி, பணம் படைத்தவன், பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதனை ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற வீதியில சந்திக்கிறார். ஒரு டிவைன் என்கவுண்டர் அவருடைய லைஃப்ல நடக்குது. சவுலுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, தெய்வீக தொடுதல் உண்டாகிறது. அந்த தெய்வீக தொடுதலுக்கு பிற்பாடு
சவுளுடைய வாழ்க்கை பவுலாக ஒரு மறுரூபம் அடைகிற, நான் சொல்றேன், பவுல் என்கிற பேர் மாறினது அப்படின்றது மட்டுமல்ல மறுரூபத்தின் அடையாளம், அவருடைய வாழ்க்கை மாறினது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய அனுபவம் மாறினது, அவருடைய சுவாபம் மாறினது, அவருடைய செயல்பாடுகள் மாறினது. அதுதான் மறுரூபம் என்று நான் சொல்லுவேன். ஒரு மறுரூபம் அடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற அடையாளங்கள் என்ன? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் தன்னுடைய கைகளால் எழுதும் போது சொல்லுகிற சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் மறுரூபம் அடைந்ததற்கு அவனுக்குள்ள இருந்த 3 காரியங்கள். ஒன்று, 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பாக 8வது வசனத்துல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் நான் பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களை விட தேவனை தேடுகிற தேடல் எனக்கு ரொம்ப முக்கியம் என்ற ஒரு தேடல் அவனுக்குள் பெருகினதை நம்ம பார்க்க முடியும். தேவனை குறித்த அந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு தேவன் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஆவல் அவனுக்குள் பெருகினதை இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அதே பவுல் சொல்லுகிறார் 11வது வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, தன் வாழ்க்கையில் எது தேவை என்பதை அறிந்து கொண்டான். எது தேவை, எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு நான் அதிகம் தீவிரப்பட வேண்டும், எந்த ஒன்றை குறித்து நான் அதிகமாய் கவலைப்பட வேண்டும், அக்கறைப்பட வேண்டும் என்று அறிந்து கொண்டவனாய் அவருக்காக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்துல பல விஷயங்களுக்காக பிரயாசப்படுகிறோம், பல விஷயங்களுக்காக போராடுகிறோம், பல விஷயங்களுக்காக உழைக்கிறோம். எப்படியாவது வீட்டை சம்பாதிக்கணும், எப்படியாவது சொத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது சமுதாயத்தில் 4 பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்ற பல விஷயங்களுக்காக நம்ம போராடுறோம். நான் சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில மறுரூபம் அடைந்ததற்கு 2வது மிக முக்கியமான அடையாளம் என்ன என்றால், தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டான். தேவையானது ஒன்றே, அது இயேசு கிறிஸ்து. தேவையானது ஒன்றே, இயேசு கிறிஸ்துடைய பாதம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதுதான் அவன் மறுரூபம் அடைந்ததற்கான அடையாளம். 3வதாக 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய வாழ்வில் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை தெரிந்து, என்னை வேறுபிரித்து, என்னை முன்குறித்து, என்னை ஆண்டவர் ஒரு எல்லையில கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு, அவருடைய பெரிய சேவையை செய்வதற்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய லக்காக மாறி இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி, அந்த பரம அழைப்பை நோக்கி, அந்த பரலோகத்தை நோக்கி, அந்த பரம தேவனுடைய மனதை சந்தோஷிப்பிக்கிற செயல்பாடுகளை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் மறுரூபம் அடைந்திருக்கிறீர்கள் என்று நம்புவீர்களானால், நீங்கள் மறுரூபம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன இருக்கணும்? 3 அடையாளங்கள் இருக்கும். ஒன்று, தேவனை தேடுகிற தேடல் அதிகமாகும். 2வது, தேவையானது ஒன்றே என்ற அறிவு உண்டாகும். 3வது, தேவனுடைய சேவையை செய்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சையும் பக்குவமும் அதற்கான அர்ப்பணமும் உங்களுக்குள் பெருகி இருக்கும். அந்த 3ம் உங்கள் வாழ்வில் இருக்குமானால் நீங்கள் மறுரூபத்தின் எல்லைக்குள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தேவனை தேடுவதை விட உலகத்தை தேடுவீர்களானால், தேவனை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்வதை விட உலகத்தின் அறிவை வளர்த்துக் கொள்வீர்களானால், நீங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டியதும் மறுரூபம் அடைய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பல பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். பலவித சொத்துக்களை பிரயாசப்படுத்தி அதை சம்பாதித்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். அதை விட தேவையானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற வைராக்கியம் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, அதுதான் என் தேவை என்று சொல்லுகிற அறிவு உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் மறுரூபம் அடைந்திருக்கிறீர்கள். 3வது, அவருக்காக சேவை செய்கிறது, அவருக்காக ஊழியம் செய்வது, பரலோக ராஜ்யத்தில் போய் சேருகிற அந்த வாஞ்சையும் அந்த துடிப்பும் இருக்குமானால், அதுவே நாம் மறுரூபம் அடைந்ததற்கான ஒரு மிகப்பெரிய பக்குவம். அதுதான் நம்முடைய அடையாளம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காணொளியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு இரவில நீங்கள் மறுரூபம் அடைவதற்கான ஒரு மறுரூபத்தின் மகிமை உங்களை மூடுவதாக, உங்களுக்குள் தேவனை குறித்த தேடல் பெருகுவதாக, தேவையானது ஒன்றே என்று சொல்கிற அறிவு வருவதாக, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக பணி செய்கிற, அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக சேவை செய்கிற மனப்பக்குவம் உங்களுக்குள் வருவதாக.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரும் மனம் புதிதாகி ஆண்டவரே தங்கள் வாழ்வில் பழைய சுவாபங்களை விட்டு, பழைய அனுபவங்களை விட்டு தேவனை தேடுகிற அறிவுக்குள்ளாக, தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்புக்குள்ளாக, அவருடைய பரந்த அந்த பரம திட்டத்திற்கு பங்காளிகளாய் மாறிக்கொள்வதற்காக தேவன் அவர்களுக்கு கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மறுரூபம் அடைந்து மகிமையின் தேவனுக்காக மகிமையின் சாயலை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுரூபத்தின் தேவன் உங்களை மறுரூபப்படுத்தி மகிமைக்கு நேராய் நடத்த நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. Have a good night.